வணக்க மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து சாப்பாடு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு விருந்தாள் வந்தது. இந்த வீடியோக்களே தான் போட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு வீடியோன்னு போடவே இல்லை. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு வீடியோ போடுற மாதிரி எனக்கே ஞாபகம். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை விட்டு தேங்காய் சட்னி வச்சு நொறுக்கு தீனியாக முறுக்கு இருந்தது. எங்கள் வீட்டில் அவள் அப்பாவுக்கும் மாவுளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோசையை கொடுத்துட்டோம். காலையில் தீவனமாக சத்தம் கட்டாமல் ரெண்டும் தின்னுட்டு எந்திரிச்சிரும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எனக்கு இந்த சாப்பாடா அந்த சாப்பாடான்னு சொல்லி நம்மளை நொயின்னு இருக்கோம். ஒரு 10-11 மணி வேலை வெயில் வேறு கொளுத்துது பற்றியெல்லாம் அந்தளவு மாதுளை கிடந்தது வீட்டில். அதை பால் ஊற்றி அரைச்சி ஜூஸ் போட்டு நான் செஞ்ச ஐஸ்கிரீமும் கொஞ்சம் இருந்தது பார்த்துக்கோங்க. அதையும் வச்சு 3 பேரும் குடிச்சு முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் கோழிக்கறியை உட்காந்து எடுக்கணுன்னாவோ, நாளைக்கு எடுப்போமே நான் இல்லை இன்றைக்கி இடன்ட்டி அப்படின்னு சொன்னாவோ பார்த்துக்கோங்க. அந்தாலும் இன்னைக்கு கோழிக்கறி வாங்கிட்டு வந்தாவளா வெறும்னே இன்றைக்கி வெறும் சோத்தை பொங்கி கோழிக்கறி வந்து 4-5 துண்டு எலும்பு போட்டு கோழிக்கறி குழம்பு மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற துண்டெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கட்டியாக சன்னமாக நான் வந்துட்டு வெறும் வத்தப்படி உப்பு மஞ்சப்படியெல்லாம் போட்டு வைப்போம் பற்றியெல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து வீடியோ முடிவில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போடுதேன். அதுக்கு வந்து பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே.